அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பயிற்சி 7. ஆதில் அஸ்மாவு இந்த இஸ்முக்கள் ஐயாமி உஸ்புயின் வாரத்துடைய நாட்களாக இருக்கும். யௌமு சபுத்து சனிக்கிழமை, யௌமுல் அஹது ஞாயிற்றுக்கிழமை, யௌமுல் இஸ்னைனி திங்கக்கிழமை, யௌமு சுலசா செவ்வாய்க்கிழமை, யௌமுல் அருபியா புதன்கிழமை, யௌமுல் ஹமீஸ்னா வியாழக்கிழமை, யௌமுல் ஜும்மா தினம் வெள்ளிக்கிழமை. கலிமாத்துல் ஜதீதா புதிய கலிமாக்கள். தவாஉன் அதுவியா, தவாவுங்கிறது மருந்து, அதுவியாங்கிறது மருந்துகள். வாஜிபாத் வீட்டு பாடம், கடமையாய், அது மாதிரி பல அர்த்தம் இருக்குது. ஜாருன் ஜீரான் அண்டை வீடு, அண்டை வீட்டுக்காரர்கள். ஜாருங்கிறது ஒருமை, ஜீரானுங்கிறது பன்மை. தில்மீதுன் மாணவன், தலாமீதத்துன் மாணவர்கள். அடுத்து தில்மீதத்துன் மாணவிகள், தில்மீதாத் மாணவி மாணவிகள். ரகம் நம்பர், அர்க்கம் நம்பர்ஸ். ஹாத்திஃப் ஃபோனு, ஹவாத்திஃபு அதோட பன்மை. அமல், அமல்னா அமல் வேலை, ஆகுமால் வேலைகள். வக்து நேரம், அவுக்காத் நேரங்கள். வஜீருல் ஹாரிஜியா வெளியுறவுத்துறை அமைச்சர். வஜீர்னா அமைச்சர், ஹாரிஜியான வெளியேன்னு அர்த்தம். அப்போ என்ன, வெளியுறவுத்துறை அமைச்சர்னு வச்சுக்க வேண்டியதான். சஹித சாட்சி சொன்னான், இல்லாட்டி கண்டான், பல அர்த்தம் இருக்குது சஹிதக்கு. இசுகது சாட்சி சொல்லுவான். லஹிக்க சிரித்தான், எழுதுக்கும் சிரிப்பான். அடுத்து 13வது பாடம். முஃப்ரது ஜம்மு ஒருமை, அப்புறம் பன்மை. காயிபு தேர்ட் பர்சன், முகாத்தபு செகண்ட் பர்சன், முத்தகல்லிம் ஃபர்ஸ்ட் பர்சன். முதக்கர் ஆண்பால் முன்னஸ் பின்பால், முதக்கர் ஆண்பால் முன்னஸ் பின்பால், முதக்கர் ஆண்பால் முன்னஸ் பின்பால். முஃப்ரது ஒருமை, ஜம்மு பன்மை. ஹாமிது எதுகபு ஹாமித் போகின்றான், ஆமினா எதுகபு ஆமினா போகின்றாள். அந்த ததுகபு நீ போகின்றாய், அந்தி ததுகபுன நீ ஒரு பெண் போகின்றாய், ஆனால் அதுகபு நான் போகின்றேன். ஹாமிது அலி ஹாசிம் எதுகபுன இந்த மூவரும் போகிறார்கள். ஆமினா மரியம் ஜெய்னப் இந்த எதுகபுன இந்த மூவரும் போகிறார்கள். வன்தும் ததுகபுன நீங்கள் போகிறீர்கள். வன்துன்ன ததுகபுன நீங்கள் பல பெண்கள் போகின்றீர்கள். நகுனு நதுகபு நாங்கள் போகின்றோம். இது இந்த ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த ஸ்டைலில் அப்பான் பண்ணி வச்சுருக்கோம், எதுகபு எதுகபுன எதுகபுன ததுகபு இந்த ஸ்டைலில் நம்ம அப்பான் பண்ணி வச்சுருக்கோம். அது இங்கே மேட்ச் பண்ணிக்கிட்டால் போதும். அதனால் இதில் வளர்க்குறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து 92 மாற்றி பேப்பர் திருப்பும்போது எவ்வளோ தப்பாக திருப்பிட்டேன். 92 போட்டாச்சு வீடியோ, 93 போட்டேன். இப்போ நம்ம ஆரம்பிக்க வேண்டியது 94. தமிழ் மாயிலி பின் வரக்கூடியது சிந்திச்சு பார். எதுகபு எதுகபூன ஏ ஹர்ஃபுல் முலாரத்துன், ஹர்ஃபுல் முலாரத்தி முலாரத்துடைய எழுத்து. அப்போ முலாரிக்குன்ட்டு ஒரு எழுத்து 4 எழுத்து இருக்குது. அது எப்படி எஃபோலு எஃபோலானி, எஃபோலூன தஃபோலு தஃபலானி, எஃபோல்னா தஃபோலு தஃபலானி, தஃபோலூன தஃபோலீன தஃபலானி, தஃபோல் நஃபோலு நஃபோலு. தொடக்கத்தில் என்னென்ன எழுத்து இருக்கோ அதுக்கு பேர் தான் முலாரத்துடைய எழுத்து. எஃபோலுல ஏ இருக்குது, தஃபோலுல தே இருக்குது, அஃபோலுல அலீஃப் இருக்குது, நஃபோலுல நூன் இருக்குது. அப்போ அலீஃபு நூனு ஒரு தடவை இருக்குது, தேவும் ஏவும் பல தடவை இருக்குது. அப்போ இந்த 4 எழுத்துக்கு பேர் தான் முலாரத்துடைய எழுத்து. அப்போ அதனால் ஏ வந்து முலாரத்துடைய எழுத்து. தஹப வந்து ஃபேலு. லமீர் முஸ்தத்திரன், லமீர் ஒன்றும் வெளியில் வரல, உள்ளே தான் இருக்குது. ஹுவாங்கிற லமீர் உள்ளே இருக்குது, வெளியில் எந்த லமீரும் எட்டி பார்க்கல. அடுத்து எதுகபூன ஏ வந்து அந்த முலாரியான ஃபருக்கு வரக்கூடிய அந்த முலாரத்துடைய எழுத்து. ஹர்ஃபுல் முலாரத்தி முலாரத்துடைய எழுத்து. தஹப வந்து ஃபேலு, வாவு வந்து ஃபாயிலு. இந்த எதுகபூன என்ற பார்த்தீங்களா இல்லையா, இந்த வாவு தான் வந்து ஃபாயிலு. நூனு வந்து அலாமத்து ரஃபை, ரஃபோடைய அடையாளம். ரஃபோடைய நேரத்தில் நூனை வச்சுருப்பாங்க, நூன் இருக்கிறது தான் ரஃபோடைய அடையாளம். சரி, அப்போ எதுகபூன வாவு ஃபாயில் ஆயிடுச்சு அப்படின்னா சரி, அது இங்கே வேணாம். அடுத்து ததுகபு தே வந்து ஹர்ஃபுல் முலாரத்து முலாரத்தி முலாரத்துடைய எழுத்து.
தஹப வந்து ஃபாலு, லமீர் முஸ்தத்திர். இது இந்த வாவு இங்கே லமீர் இருந்த மாதிரி இதில் எந்த லமீரும் எட்டி பார்க்கல. அதனால் லமீர் முஸ்தத்திர்னு போட்டிருக்காங்க. அடுத்து எதுஹபுன்னு ஏ வந்து முலாரத்துடைய எழுத்து, தஹப ஃபாலு, நூனு ஃபாயிலு. இந்த நூனு தான் வந்து என்ன ஃபாயில். ஃபாயில்னா என்ன, செயலை செய்தவன். எதுஹப்னா அவர்கள் செய்தார்கள். இதுலேயே வந்து அவர்கள் போனார்கள், போனாருங்க அர்த்தம் இங்கே கிடச்சிருதில்ல. அந்த அவர்கள் அவர்கள் குறிக்கிறது தான் வந்து என்ன நூன் ஃபாயில். இந்த நூனு தான் ஃபாயிலு. பிரித்து எழுதுனோம்னா ஹுவா ஹுமா ஹும் ஹியா ஹுமா ஹுன்னன்னு இருக்கும். உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுதான் அந்த நூனு. அடுத்து ததுஹபு தே வந்து அர்ஃபு முலாரத்துடைய எழுத்து, தஹப ஃபாலு, லமீர் முஸ்தத்திர். அப்படி என்ன இது போல் இந்த நூனு போல் இந்த வாவு போல் லமீர் எது சேரலல்ல, அதனால தான் லமீர் முஸ்தத்திர். ததுஹபூன தே அர்ஃபு முலாரத்து, தஹப ஃபாலு, வாவு வந்து ஃபாயிலு, நூனு வந்து ரஃபோடைய அடையாளம். ரஃபோடைய அடையாளம். அப்போ நசபுடைய அடையாளம் வந்து என்ன ஆகும், லம் ததுஹபு நூனு போயிடும். ஏன்னா இது ரஃபோட அடையாளம் தானே. அப்போ லம்மு நுழையும் போது லன்னு நுழையும் பொழுது அது நூனு போயிடும். அப்போ இதில் இந்த கடைசி எழுத்து மாறும். இப்போ அங்கே லம்மு சேர்க்குறோன்னு வச்சுக்கோ, லம் எதுஹபு, லை எதுஹப. அப்போ கடைசி எழுத்து மாறும். ஆனால் இங்கே என்ன நடக்கும், இந்த நூனு போகும். நூனு போக்குறது நசபு ஜருடைய அடையாளம் தான். பல படத்தில் படிச்சிருக்கிறோம் நம்ம. ததுஹபீன தே அர்ஃபு முலாரத்துடைய எழுத்து, தஹப ஃபால, ஏ வந்து ஃபாயிலு. இந்த ஏ வந்து ஃபாயில். நீ போகின்றாய், அந்த நீங்கிறது அந்த ஏ. பிரித்து எழுதுனா அன்தீன் இருக்கும். நூனு அலாமத்து ரஃபை, நூனு வச்சிருக்கிறது தான் ரஃபோடைய அடையாளம். ததுஹபுன தே அர்ஃபு முலாரத்து எழுதி, தஹப ஃபாலு, நூனு ஃபாயில். இந்த நூனு வந்து ஃபாயில். பெண்பால் பன்மையில் கடைசியில் இருக்கிற நூனு போக்க மாட்டாங்க எந்த நேரத்துலையும். என்ன சேர்ந்தாலும் எந்த நேரத்துலையும் சக்கீலாவோட நூனு சேர்ந்தாலும் சரி, அஃபீஃபாவோட நூனு சேர்ந்தாலும் சரி, எப்பயே போக்கப்பட மாட்டாது. ஏன்னா லமீரை போக்கக்கூடாது. அடுத்து அதுஹபு அர்ஃபு முலாரத்தி, வந்து முலாரத்துடைய எழுத்து, லமீர் முஸ்தத்திர். லமீர் வந்து மறைஞ்சு தான் இருக்குது. ஏன்னா இது இந்த வாவை போல் நூனை போல் எது சேரல, அதனால் லமீர் மறைஞ்சிருக்கு. நதுஹபு நூன் வந்து முலாரத்துடைய எழுத்து, தஹப ஃபாலு, லமீர் முஸ்தத்திர். இதுலேயே லமீர் எதுவும் சேரல. இந்த வாவு போல் நூனு போல் லமீர் எதுவும் சேரல. கலிமாத்துல் ஜதீதா புதிய கலிமாக்கள். சையாரத்துல் உஜ்ரா வாடகை கார், சஃபு வரிசை, சுஃபுஃபுன் வரிசைகள், அஹீருன் கடைசி. தர்சு ராபி அசர 14வது பாடம். முதரிஸ் மனில் வில் பாபி, வாசலில் யார், கதவுக்கிட்ட யார் இருக்கா. ஆனால் தாலிபுன் முதரிஸுக்கும் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் நடக்கின்ற உரையாடல். ஆனால் தாலிபுன் ஜதீதுன், நான் புதிய மாணவன். முதரிஸ் உதுகுல் நுழை, மஸ்முக்கு அவன் பேர் என்ன, வாசல் நிற்கிறேன் சொல்கிறான், நான் வந்து புதிய மாணவன் சொல்கிறான். அப்போ ஆசிரியர் சொல்கிறார், உள்ளவா, மஸ்முக்கு அவன் பேர் என்ன. என் பேர் ஹுமாயூன், இஸ்மி ஹுமாயூன், என் பேர் ஹுமாயூன். ஹுமாயூன் அப்போ உன் பேர் ஹுமாயூனா அப்படிங்கிறது ஹுமாயூன். கைஃப தக்துபு ஹாதல் இஸ்ம, இந்த பேரை நீ எப்படி எழுதுவாய். கைஃப எப்படி, தக்துபு எழுதுவாய், ஹாதல் இஸ்ம இந்த பேரை நீ எப்படி எழுதுவாய். அக்துபுக்கு நான் அதை எழுதுவேன், ஆதல் எழுதுகிறேன், ஆதல் வரக்கத்தி. அப்போ இந்த பேப்பர் நான் எழுதி காமிக்கின்றேன். அக்குத்துபு நான் எழுதி, குத்துபு ஹு, ஏன் இப்பு வருது. ஓ, ஆசிரியர் சொல்கிறாரு, குத்துபு ஹூ நீ எழுதி காமி, அலா ஹாதல் வரக்கத்தி இந்த பேப்பரில் நீ என்ன பண்ண, எழுதி காமி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்கிறாரு. அப்போ துல்லாபு மாணவன் சொல்கிறான், யா உஸ்தாது ஆகுனா அக்ரபுன். அப்போ அந்த பேச்சு அப்படி முடிஞ்சு போச்சு. அடுத்த பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ துல்லாபு இந்த மற்ற மாணவன் சொல்கிறாங்க, உஸ்தாதே ஹாவுனா அக்ரபுன், இங்கே தேல் இருக்கிறது. அவன் ஆசிரியர் சொல்கிறாரு, அக்ரபுன் ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையில் தேலா, ஐநகிய அது எங்கே இருக்கிறது. துல்லாபு மாணவசா, உள்ளூர் ஹுனாயா உஸ்தாது இங்கே பாருங்கள். அதுவாகிறது தகுத்த மக்தபி, டேபிளுக்கு கீழே, ஹிசாமுடைய டேபிளுக்கு கீழே அது இருக்கிறது. முதரிஸ் உக்குத்துலுஹா, அதை நீங்கள் கொன்று விடுங்கள். யா இஹ்வான் சகோதரர்களே, அதை நீங்கள் கொன்று விடுங்கள். துல்லாபு பிமா நக்துலுஹா, எதை கொண்டு நாங்கள் கொல்லுவோம். உக்குத்துலுஹா, அதை கொல்லு. ஹிதாயிக்க, உடைய செருப்பை கொண்டு. யா ஹிசாமே, உடைய செருப்பை கொண்டு நீ அதை கொல்லு. மாத்தத்து மொத்தாகி விட்டதா. அப்போ செருப்பை கொண்டு கொல்லுங்கிறாரா, மிதிச்சிட்டா
மிதிச்சுட்டா கொன்னுட்டான். அப்போ கேட்குறாரு, மாத்தத் மௌத்தாகி விட்டதா? ஆமாம், மாத்தத் மௌத்தாகி விட்டது. இஜ்லிஸ் இஜ்லிஸ் உட்காருங்கள், யா அப்னாயி, பிள்ளைகளை உட்காருங்கள். அப்போ தேல் அடிச்சுட்டு எல்லாம் கனாவனா நிற்கிறானே, ஆசிரியர் சொல்கிறார், உட்காருங்கள். இக்ரவு படி, தர்ச பாடத்தை படி, அலியே பாடத்தை படி. அவன் அலி படிக்கிறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவுது நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், பில்லாஹி அல்லாவை கொண்டு, மினஷ் சைத்தானை விட்டும், ரஜீம் தூக்கி எறியப்பட்ட அந்த சைத்தானை விட்டு நான் அல்லாவின் கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹி அல்லாவுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன். ரஹ்மானான ரஹீமான அல்லாவுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன். இக்ரு நீ படி, பிஸ்மி அல்லாவுடைய பெயரை கொண்டு படி. ரப்பிக்க உடைய இறைவனுடைய பெயரை கொண்டு நீ படி. அல்லது அந்த இறைவன் எப்படிப்பட்ட என்றால் ஹலக்க அவன் படைத்தான். ஹலக்கல் இன்சான மனிதனை படைத்தான். மின் அலக்கின் அப்போ ரத்தக்கட்டியிலிருந்து படைத்தான். அப்போ அந்த ஆயத்தை அவன் ஓதுறான். அப்படியா உஸ்தாத் ஆசிரே அஃபில் துஆதி சூரத்தை, நான் இந்த சூறாவை மரணம் செய்து விட்டேன். ஐய சூரத்தின் எந்த சூறாவை அகுஃபில் மரணம் செய்தேன் பதா, இதற்கு பின்னால் நான் எந்த சூறாவை மரணம் செய்வது கேட்குறான். ஆசிரியர் சொல்கிறாரு, இஃபில் மரணம் செய் சூரத்து தீன், அந்த வத்தீன் ஜெய்தூன், அந்த சூறா என்ன பண்ணு, மனப்படம் பண்ணு. ஹுது தஃப்தரக்க நோட்டை எடு, இந்த நோட்டை எடு. வக்து ஃபீஹி, அதில் எழுது. சூரத்தல் அலக், அந்த சூரத்தல் அலக்கு அந்த பாடத்தை என்ன பண்ணு, இந்த நோட்டில் எழுது. யா அபுபக்கரே இன்னக்க நிச்சயமாக நீ நாசானுன் ஒட்டாய் விடுகின்றாய், சோம்பல் முறிக்கின்றாய், அந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். இதுஹப் நீ போ, இல்லை ஹம்மாம் ரெஸ்ட் ரூமுக்கு போ, இல்லாட்டி குளியலறைக்கு பாத்ரூமுக்கு போ. எகுசில் நீ கழுகு, வஜிஹக்கோட முகத்தை நீ கழுகு. இஃப்தஹ் தெர நவாஃபித, ஜன்னலை திற. யா அப்துல்லாவே நீ ஜன்னலை திற. இப்போ இன்னொரு குருஃபத்தை நிச்சயமாக அறையாகிறது. முலுலிமத்துன் இருளாக இருக்கிறது. ஜவ்வு கிளைமட்டு ஹாரும் சூடாக இருக்கிறது. தமிழின் பயிற்சி. அஜிபனத்து அசிலத்து அத்தியா பின்னுகளுக்கு பதிலொலி. மஸ்மு தாலிபு ஜதீத், புதிய மானுடைய பெயர் என்ன? மணில்லதி கத்லஹா, ஐன காணத்தில் அக்கரபு, ஐன எங்கே காணத்தாகிட்டு, தேல் எங்கே ஆகிவிட்டது. மணில்லதி கத்லஹா, அதை கொன்றது யார்? பிமா கத்லஹா, எதை கொன்று அதை கொன்றான். ஐயி சூரத்தின் ஹஃபில அலி எந்த சூறாவை மரணம் செய்தான். அப்பெல்லாம் பாடத்திலே பதில் இருக்குது, அப்படி கேட்டு எழுதிக்க வேண்டியதான், பார்த்து எழுதிக்க வேண்டியதான். சஹி மயலி, பின்னோட கூட தப்பாக இருந்துச்சு, என்ன பண்ணு, சரிப்படுத்து. காலம் தரிசு சஹினா சரிப்படுத்து. மாவன்றை எலி அடுத்து வருகின்ற ஒன்றை சரிப்படுத்து. காலம் தரிசு ஆசிரியர் சொல்கின்றார், அலிக்கு சொல்கின்றார். ஒக்குத்துல் அக்ரப, தேலை கொல்லு. அலிகிட்ட சொன்னார், யார்கிட்ட சொன்னார்? பாடத்தை பார்த்துங்க. காலம் தரிசில் இசாம்கிட்ட சொன்னார். இஃப்தகு நவாஃபித, ஜன்னலை தர என்று இசாம்கிட்ட சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? பாடத்தை பார்த்து பதில் எழுதுங்க. காலம் தரிசில் ஹுமாயூனுக்கு ஆசிரியர் சொன்னார். இதுகப் நீ போய் ஹம்மாமி, பாத்ரூமுக்கு போ. வகுசில் துவை, இது கழுகு. எதைக்கு அவருடைய 2 கையின் கல் அப்படின்னு யார்கிட்ட? ஹுமாயூனை பார்த்து சொன்னாரா? அவர் என்ன சொன்னார்? இது ரைட்டா தப்பாக இருந்தால் என்ன சரியாக அது எழுது. காலம் தரிசு ஆசிரியர் சொன்னால் அலிக்கு சொன்னார். இகுஃபில் மனப்பாடம் செய்ய சூரத் நபாய் மனப்பாடம் சென்று அலிக்கு சொன்னார் ஆசிரியர். இது சரியாக தவறா? அபுபக்கர் அபிபக்கர், இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. அபுபக்கர் ஓகே. அபிபக்கருக்கு அர்த்தம் என்னாத்து கொடுத்துருக்கான்னு தெரியல. இது குறைதான்னு தெரில. சரி, மீதி நாளைக்கு பார்ப்போம். ஆஹிர் தவன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.